அடுத்து தசை மண்டலம். ஏனென்றால் எல்லா அணுக்களும் அவருடைய மலங்களாகும் போதும் அது தசைகளாகின்றன. இந்த தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று நீங்கள் நேரடியாக செலுத்தலாம். இந்த வீதி சக்தியாகி தசைகளில் வரக்கூடிய நோய்களும் அது சம்பந்தப்பட்ட பிணிகளும் போக்கும் சக்தி நீங்கள் யதார்த்தமான நிலைகள் பரிவுடன் பண்புடன் கேட்டறிந்த உணர்வு அது அணுவாகி அணுவின் மலமாகும் போதும் உறுப்பாகி அதனுடைய உடலின் தன்மையை பெற முடிகின்றது. அதனால் இதே போல அந்த அணுக்களுக்கும் அந்த துரு நட்சத்திரத்து உணர்வின் சக்தியை கூட்டி அந்த தசை மண்டலத்தை சீராக்க முடியும். அதே போல அதனுடைய மண்டலங்கள் மேலே உரையப்படும்போது தோல் மண்டலங்களாக மாறுகின்றது. இந்த விஷத்தின் தன்மை தோல் மண்டலங்களாக மாற்றப்படும் போது காற்றில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அது எளிதில் கவர்ந்து நம் உடலுக்குள் அந்த அணுவின் மலமாக சேர்த்து நமக்குள் பல தீமைகளை உருவாக்கும் தன்மை வருகின்றது. இதே போல எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த கண்ணின் நினைவை செலுத்தி உங்களால் முடியும். இதே போல் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு இதை செய்ய முடியும். நாம் தப்பு செய்யவில்லை. அது நீங்கள் கையில் எப்படி என்ன செய்கிறோம்? ரோட்டில் போகிறோம், தூசிப்படுது, துளியை துவைச்சிடுறோம். ஆன்மால் அழுக்கப்படுது, வேதனைப்படு அழுது, இதை தொடச்சி பழகிறோம். பழகிவிட்டால் நமக்குள் நல்ல உணர்வுகள் பெற முடியும். யாரும் தவறு செய்யவில்லை. சந்தர்ப்பம் தான் நல்ல குணங்களாக இருக்கின்றது. பலர் ஏமாற்றப்படும்போது நல்ல குணம் காணாமல் போயிருக்கும். பாய்ப்பை என்ன மோசம் பண்ணிட்டாங்க, அந்த உணர்வு தான் நமக்கு வருகின்றது. இதை போன்ற உணர்வுகள் யார்? நீங்கள் தவறு செய்யவில்லை. சந்தர்ப்பம் என் நிலை உருவாக்குங்க. அந்த சந்தர்ப்பம்தான் நோயாக்குங்க. அந்த சந்தர்ப்பம்தான் கெட்டவனாங்க. அதே போல் உங்களுக்கும் அந்த தீமை நிலையை நீக்கி துரு நட்சத்திரத்தின் உணர்வை இதே போல சேர்த்து கொண்டால் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்குள் வரும் நோயை நீக்கி நல்ல உணர்வை உருவாக்கும். அந்த சந்தர்ப்பம் இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். இப்போ வந்த நேரம் நல்ல நேரம். இது உணர்வின் தன்மை. இந்த சந்தர்ப்பம் உருவாக்கும் தன்மை வருது. இப்போ திட்டியவன் எண்ணும் போதெல்லாம் உங்களுக்குள் வளரும் போல நான் வந்த நேரத்தில் சாமி நிலையில் சொன்னது இதை நிச்சயம் பெறுவோம். அருளை பெறுவோம், இருளை நீக்கும், வாழ்க்கை வளமாக்கும், தெளிந்த மனம் பெறுவோம், தெரிந்து வருவோம், தெளிந்து வருவோம், தெரிந்து வாழ்வோம் என்ற அந்த உணர்வுக்கு உங்களால் வர முடியும். இதேபாடு செய்வாங்க. குடும்பத்தில் தொழில் நிமித்த மொழிகளை செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள் சண்டை, அதே சமயத்து குழந்தைக்குள் பகமை, சகோதரருக்குள் பகமை, மாமியார் மாமியாருக்கு சங்கடம், கணவன் மனைவிக்கும் என்ற இந்த உணர்வுகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருள் சூழ்ந்த நிலைகளை வருகின்றது. தன் பிள்ளைகள் பக்கமே பாசமாக இருந்தாலும் பாசத்தை அதிகமாக சேர்த்தால் பகமையாகிவிடுகின்றது. இதை போன்ற உணர்வுகளிலிருந்து மனிதன் மீள முடியாத துயர்கள் இருக்கும். இதை போன்ற நிலைகளிலிருந்து மீளக்கூடிய சக்தி உங்களால் முடியும். பதிவு செய்து இதுவே உங்களுக்கு நாம் கொடுக்கும் ஆசீர்வாதம். இதை நினைவிலானால் இந்த ஆசீர்வாதம் தெளிந்தவர்கள் ஆக்கும். தெளிவான நிலை கொண்டாட முடியும். எல்லா நிலைகள் வரும். ஆகவே தான் பெரும் உபரியை கொண்டு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்ட்டு கொண்டு போக வேண்டாம். அதனால் இந்த குரு பூஜைக்கு உங்களுக்காண்டு இந்த போட்டாவும் உங்கள் கையில் கொடுக்குறோம். இங்கே போனால் இந்த நினைவு வரும். இதை எண்ணி பாருங்க. இங்கே மறக்காமல் வச்சு பாருங்க. நாளைக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் இது எப்போயுமே வரப்பிரசாதமாக எண்ணி அருளுணர் உங்களால் பெற முடியும். ஆனால் அதுக்குள்ளே காசு நீங்கள் பிரிக்க வேண்டாம். அதில் கல்கண்டு இருக்கும், பிரிக்காது. நீ நினைத்து போங்க. சுவையான நிலைகள் கிடைக்கும். எப்படி உங்களுக்கு உங்கள் எண்ணம் உங்களை காக்க வேண்டும், உங்கள் எண்ணம் உங்களில் உயர்த்த வேண்டும், உங்கள் எண்ணம் உங்கள் மூச்சு எண்ணத்தால் எண்ணும் மூச்சுகள் பிறருடைய தீமையை போக்க வேண்டும், அவருடைய தீமையை உங்களுக்குள் போக தடுக்க வேண்டும். அந்த சக்தி பெறவே இது கொடுப்பதற்கு காரணம். இன்றைய தீபாவளி அன்னைக்கு இது சுத்தப்படுத்துவதற்காக தான் அன்று அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இந்த உடலில் சேர்க்கப்படும் போது எல்லா அணுக்களும் அமைதியாகி விடுகின்றது. அப்போ என்ன செய்யுது? அதாவது சூரியன் தான் எடுத்த 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி தனக்குள் வந்தவுடனே தன் உடல் உள்ள பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரித்து விடுகின்றது. வெப்பமும் காந்தம் உருவாகின்றது. ஆனால் விஷத்தை பிரிந்தாலும் கடைசி நுனியில் பலவீனமான இந்த விஷத்தை காந்தம் இழுத்து 3, ஒன்று வெப்பம், ஒன்று காந்தம், ஒன்று விஷம், இது 3 ஒன்றாக்கப்படும் ஒரு இயக்க அணுவாக மாறும். அதுதான் இங்கே பிரகலாதன் கதையை காட்டினோம்.
ஹரிவோம் நாராயணா அப்படிங்கிற ஹரிவோம் இரணியாய நமான்னு சொல். என்னால் தான் இந்த சூரியனை ஒளியானது, என்னால் தான் இந்த உலகனை இயக்குகின்ற சூரியன் அதாவது வெப்பத்தால் தாக்கப்படும், விஷத்தால் தாக்கப்படும்போது இதை உணர்வு அணுக்களாகி அதன் உணர்வு பெரிதாகி விஷத்தை ஒடுக்குகின்றன. ஆகவே அதை விஷமானாலும் கடைசியில் இந்த உலகம் இயக்க வேண்டுமென்றால் இந்த விஷத்தின் இயக்கம் இல்லைன்னா இயக்க முடியாது. அதனால தான் எனக்கு எதிலும் இறப்பில்லை என்ன நிலைமை விஷ்ணுவிடம் இரணின் மனம் வாங்கி கொண்டான். ஆகையினாலே இப்படியெல்லாம் ஒவ்வொரு அணுக்களின் விஷம் உண்டு. ஆக பால் ஒரு குடம் பால் ஒரு துளி விஷம் பெற்றால் சாத்தா செத்து போடும். ஆனால் 1000 குடம் பாலை விடும்போது விஷம் செலுத்து அதன் உணர்வுகள் வலுவாகின்றது. இதை போன்ற உங்களால் விஷத்தின் தன்மை ஆனால் எல்லாவற்றையும் நீக்கிய அருள் உணரும் தொழில் நட்சத்திரத்தை நீங்கள் செலுத்து அதை குறைக்க முடியும் உங்களால். என்ன விஷத்தை நீக்கி அருள் அதை சமப்படுத்தி ஞானத்தை ஏற்று அதன் உணர்வு பெற முடியும் என்பதற்காக தான் அந்த தீபாவளி அன்னைக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும். இதை இப்போ நான் முன்ன சொல்லிட்டு வரேன், இதெல்லாம் என் உடலில் படர வேண்டும் என்று சொல்லிவிட்டு எனது வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தித்தனும் அவர்களுக்கெல்லாம் அந்த அருணர் வேண்டும், அவர் குடும்பம் பொருளறிந்து செயல்படும், அவர் குடும்பத்தில் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எல்லாரும் நாம் என்னாகும். யார் அங்கே சத்தம் பெறுறது? நமது வாழ்க்கை அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த ராசி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என்பது இதே மாதிரி சொல்லிட்டோம்னா நம் உடலுக்குள் இழுக்கும் சக்தி குறையுது. இப்போ நம்ம உடலுக்குள்ளே கெட்ட அணுக்களுக்கு இங்கே தடைப்படுத்திடுறோம், அந்த அணுக்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்றோம். இழுக்கும் சக்தி ஆனோன்னு இது அனாதை ஆகிப்போம். இது அனாதையானவன் என்ன செய்யுது? 4 மணிலேருந்து 6 மணிக்கும் நம்ம முடிந்த மட்டுக்கு எல்லோருக்கும் அதை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பகமையை மறந்துடுறோம். கெட்டதுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல. காலைல 6 மணிக்கெல்லாம் ஜெயின் 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 வந்துடுது சூரியன். இது அனாதையாக இருக்கிற எடுத்துகிட்டு போகுது. பரமாத்மா சுத்தமாகுது, நம்ம ஆன்மா சுத்தமாகுது, நம்ம உடலுக்குள்ளே ஜீவான்மா சுத்தமாகுது, நம்ம உயிரான்மா ஒழியாமல். ஆக அந்த அருணர்வை நமக்குள் எடுத்து ஒளியின் தன்மை எப்படி பெற வேண்டும்னு இந்த ராசியில் தீபாவளி எனக்கு தீபாவளி தெரிந்து நாம் வாழும் நாள். ஆக பகமையதான் நமக்கு பகைமையான உணர்வு தான் நமக்குள் பகமையாக்கும். ஆகவே இருளை நீக்கி அருளை நாம் பெற்றோம் என்றால் இது நீக்க முடியும். என்னை பரமாத்மாவை சுத்தமாக்கினால நமக்குள் பகைமையுணர்வு இழுத்து போயிட்டாங்க. இங்கே பகமா இங்கே ஒன்றும் வராது, நமக்குள் வராது, நமக்குள் ஜீவான்மாவும் கிடைக்காது. இப்படி நாம் பக்குவப்படுத்துறது அன்றைக்கி தீபாவளி என்றது போல நாம் ஒருத்தர் சங்கடப்படுறாங்க. அப்போ என்ன செய்யறதுனால நம்மளை இயக்குது, தெரிந்து கொள்கிறோம். அவன் கோவப்படுறான், வேதனைப்படுறான், நாம் நுகர்றோம், நமக்குள் இயக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆக ஈஸ்வரன் இதே கண் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். நோயாளி என்ன தன் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாய் என்று. எனக்கு இப்படி பணம் கொடுத்தேன் ஏமாத்தினாலும் நம்மளுக்கு கோவம். அப்போ கெட்ட அணுக்கள் நமக்கு இதே போல தான் இது நாம் தீபாவளி இது பழக்கப்படுத்திட்டோம்னா நமக்குள் உள்ளுக்கு போகாதபடி நம்ம ஆன்மாவுடன் சேராதபடி அப்பப்போ சுத்தப்படுத்துறது. இந்த ராசி பலனை எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செய்கிறோமா? இப்போ சொல்கிறோம், கேட்குறீங்க. அப்போ என்ன செய்யணும்? என் ராசிக்கு சனி இருந்து குரு பயிற்சி அங்கே போனேன், சனி பயிற்சி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு சுற்றிக்கிட்டு போகணும். அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கினா சரியாது. அதுக்காக வேண்டி யாகத்தை செய்தவன் உண்மையான யாகம் உங்கள் உயிரோடு நெருப்பு. அதில் என்ன பொருளை உணர்வை போடுறீங்களோ அந்த உணர்வை இயக்கும். நெருப்பில் என்ன பொருளை போடுறோமோ அந்த மனம்தான் வரும். இதே போல் இருளை நீக்கி உணரை உயிரால் நெருப்பிலன்னா இந்த உணர்வு உடலுக்குள் பண்ணால் இருளை நீக்கி நறுமணத்தையும் நற்குணங்களையும் கொடுக்கும். இதுதான் உண்மையான யாகம். அதனால் கூட்டு தியானங்களை இதே போல் எல்லாரும் பெற்று இந்த தியானத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும் என்று யோகிவித்த உணர்வின் தன்மை செவி வழி கேட்டு உணர்வை வெளியே செல்லும் ஏக்கத்தால் நம்ம எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஆசை நமக்குள் எல்லோரும் வந்து தீமைகளை போக்கும் சக்தி பெறங்க. இதுதான் உண்மையான தியானம். உண்மையான யாகமும் இதுதான். புரட்டியிட்டு அதில் பொருளை இட்டு வளர்றதெல்லாம் இது அறியாமல் சாதாரணமாக அந்த அரசகாரங்களை அரசன் காட்டிய வழிகளை பின்பற்றி அவன் உணர்வு நமக்குள் பதிவானதும் அதன் வழியே நம்ம ஆன்மாவை அவன் கைவல்யப்படுத்திக் கொள்ள நிலை செய்துதான் இந்த உலகில் அனைத்தும்
மதங்களால் உருவாக்கப்பட்டு சாஸ்திரங்களோடு பட்டு அந்தந்த மதத்தின் அடிப்படையில் இயக்கப்பட்ட உணர்வு கொண்டு அந்தந்த மதம் கொடுத்த மந்திர ஒளி கொண்டு மனிதனின் பதிவாகி இறந்த பின் அதே ஒளி எழுப்பி இந்த ஆன்மாவை கைவிலைப்படுத்தி அவர் அந்த மதத்தை காக்கும் அந்த மதத்தை ஏற்பவரும் மற்ற மத எழுத்து ஒருவரை போரிடுவதற்கும் அந்த வலிமையை ஊட்டுகின்றன. இதுதான் அரசன் ஞானிகள் காட்டிய அறுவழி. நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்ற வேண்டாம். இது நமக்குள் தீமை வராதபடி தடுத்து அருள்வழி நமக்குள் நாம் இந்த உடலுக்கு பின் அந்த அகசின் துருவனாகி துரு நட்சத்திரமானது போல கணவன் மனைவியும் வசிஷ்டன் என் கணவர் உயர வேண்டும், என் மனைவி உயர வேண்டும், அந்த அருள் பெற வேண்டும் என்று ஒன்று சேர்த்த வாழ்க்கை தான் நாங்கள் வருகின்றோம். இப்போ கணவன் மேல் பற்றாக இருப்போம், வீட்டில் குறைவில்லை, ஆனால் ஒரு கஷ்டப்படுறார், வேதனையாக இருக்கிறார், இதெல்லாம் பார்த்தா அல்லர் படுறார் அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்க. இந்த உணர்வுகள் வந்து மேலும் அவரை கஷ்டப்படுத்தும். அதே உணர்வு கஷ்டமான உணர்வு நமக்கு நமது சொல் மீண்டும் அந்த வேதனை உணர்ச்சிகள் தான் ஊட்டுமே தவிர பண்படுத்த ஆசை இருக்கும். இப்போ நம்ம இங்கே தியான வழி அன்பர் இங்கே இருக்கிறாங்க, இங்கே டாக்டர்கள் என்னமோ சொல்லிவிட்டாங்க. எது கனவு மேலே இருக்கக்கூடிய பற்றில் என்ன செய்ய தெரியுங்களா? டாக்டர் இது வந்து ஏதோ அவன் சொன்னது வாந்தி வருதுன்னா இது வேறு விஷயமானது, அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் எப்படி வாங்கின்றது சொன்னது போதும், உடனே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே வாந்தி வருது. இந்த அம்மா என்ன சொல்கிறது, கணவனை வேண்டி எதான் இருக்கிறேன் நான் தொகவனத்துக்கு தானே தியான வழி அன்பர்கள் தானே எந்த அளவுக்கு தியானத்தை எடுத்துருக்காருங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் எண்ணத்தை படைப்பேன், நான் தூக்கு போட்டு சாக போகிறேன், ஏதோ மருந்து கொடுத்து சாக போகிறேன். கணவனுக்கு கொடுக்கக்கூடிய இதுக்கு கணவன் மேலே பற்று பாருங்கள் எப்படின்ட்டு இப்படி சொன்னாங்க. என் கதிர்வேலோட சம்சாரம் எப்படி அதை ஏற்கனவே டாக்டர் சொன்னார். இதுக்கு டானிக்குங்க வேணா உடனே தூக்கி போட்டு உங்களுக்கு முன்னாடி நான் போயிடும், நீ செத்து பண்ண என்ன பண்ணுறது, அது முன்னாடி நான் போயிடும். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. இந்த மாதிரி சமுதாயத்தில் பற்று இருக்கும்போது கணவன் மேல் இருக்கக்கூடிய பற்றால் கணவனை காக்கிறதுக்கு மாறாக நம்ம விஷத்தையே கொடுத்த மாதிரி பெண்களுக்கு சக்தி ஜாஸ்தி. அந்த சக்தியின் நன்மையை நாம் உணர்ந்து எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைகளில் தெளிவாக்கிக்கணும். ஆக மொத்தம் யாரும் எவரும் இன்று உடலோடு இருந்ததில்லை. இந்த உடலை ஒளி உடலை மாற்றிய அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற முடியும். இந்த நம்பிக்கை வேண்டும். ஆக என்றும் அழியா வேகா நிலை. நாம் தீயிலை குதித்தால் உயிர் வேவதில்லை. ஆகவே நமது உடலில் எதையெல்லாம் எழுத்தமோ இந்த உணர்வு என்பது சாகாக்கலை. இன்று கோபம் என்று இருந்து அதிகமாக இருந்தால் சாகாக்கலையாக புலி எப்படி இறக்கமற்று கொன்று சாப்பிடுதோ இந்த கலைக்கொப்பை இந்த உணர்வு புலியாகப்படும். வேதனை என்ற உணர்வு ஆனால் இந்த உடலில் கேன்சரும் வரும். அடுத்து பாம்பு விஷத்தை பாய்ச்சி சாப்பிடுவது போல இந்த உடலின் நல்ல அணுக்களை விஷமாக மாற்றி இறந்தால் அந்த பாம்பின் ஈர்ப்புக்கை சென்று பாம்பாக தான் பிறக்கும். நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து மனிதனாக்கி மனிதன் உடலை தெளிவாக்கி இதிலிருந்து நீக்க முடியும் என்று கார்த்திகேயா என்று இங்கே காட்டப்படுகின்றது. நம்ம கோயில்களையும் எடுத்துக்கொண்டால் சிவன் ஆலயத்தில் என்ன செய்யுது, ஒன்றிலிருந்து கொண்டு போவாங்க. இந்த உயிரின நிலை வரும்போது மனிதனாக உடல் இருப்போது லட்சார்ஜனை என்று ஒரு விளக்க வச்சு 2 விளக்க வச்சு 3 விளக்க வச்சு 4 விளக்க வச்சு 5 விளக்க வச்சு 6 விளக்க வச்சு அதுக்கப்புறம் ஏக ஜோதி என்ற நிலையை கொண்டு வருவாங்க. 6க்கு பின் இந்த உணர்வின் தன்மை ஏகமாக தெரிந்து கொள்ளும் சிவன் ஆலயத்தில் இந்த தீபாரத்தனை இத்தனை அம்சத்தை கொடுத்துருக்காங்க. அந்த தீபாத்தனை கொடுக்குறவனா அதை புரிஞ்சுக்கிட்டானா அதை சொல்லி கொடுக்குறாங்களே, தீபாத்தனை கொடுக்கும்போது தான் தெரியுங்க. அதை பார்க்கும்போது கன்னத்தில் 2 அடிச்சுக்கிறது இவன் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறது. இதுதான் நடக்கும். ஆக இப்படிலாம் இருக்கிறீங்க கஷ்டத்தெல்லாம் சொல்கிறது. ஆக மொத்தம் ஒவ்வொரு இருளையும் நீக்கி உணவின் தன்மை மனிதனான பின் தெளிந்த மனம் பெற்றோம் 6 என்ற நிலை கொண்டு பலவற்றையும் அறிந்து கொள்ளும் சக்தி பெற்றும் தீபத்துக்குள் காற்றான் ஞானி. நாம் அழகு கற்றுக்கொண்டோம், தெரிந்து கொள்ள ஆலயம் நம் மனிதனை இந்த உடலின் தன்மையை நமது புனிதமாக்க